லண்டன், பாரிஸு, டென்மார்க்கு, சுவிஸ்ஸு, அப்புறமேலு நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, அப்புறமேலு ஜெர்மனி, எல்லா இடங்கள்லையும் சென்று நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க. எல்லா நாடுகளும் சுற்றி பார்த்தது அவங்களால தான். சுற்றி பார்த்தபோது ஃபுல் க்ரௌடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க க்ரௌடு. அதில் ஒரு விஷயம் சொல்கிறான். அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதனுடைய எண்டு பொசிஷனில் வந்து ரஜினி சார் அவங்க ஸ்கூல் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அப்போ அந்த லதாமா அவங்க பள்ளிக்கூட நிதிக்காகன்னு சொல்லி வெளிநாட்டில் போட்டாங்க. ஒரே இடத்துல நிகழ்ச்சி நடக்குது. அவரது வேற ஒரு தேட்டரு, என்னது ஒரு வேறு தேட்டர் நடக்குது. உண்மையை சொல்கிறேன், நான் போய் சொல்கிற ஆள் கிடையாது. ரஜினி கூட பார்க்கட்டும். என்னாச்சு, அவங்களுக்கு கூட்டம் இல்லை, இங்கே பிச்சுக்கிட்டு நிற்குது. எனக்கு பயங்கர கூட்டம், எக்கச்சக்க கூட்டம். ரஜினிகாந்த் வந்திருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நடிச்சு காட்டுறாரு, இதெல்லாம் இருக்குது. கூட்டம் இல்லை, எனக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்குது. ரஜினி என்ன கூப்பிட்டார், பொறுப்பாரு. ஓகே எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து லாஸ்ட்டில் தட்டிங்க. ரஜினி என்னை கூப்பிட்டார். இங்கே வந்து சென்னைக்கு வந்து, சாமி கொஞ்சம் வீட்டு சாமின்னு தான் கூடுவார். என்னையும் இளையராஜாவும் சாமின்னு கூடுவார். காரணம் என்னென்னா, நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய ஆட்கள், தியானத்தில் உட்காரக்கூடிய ஆட்கள். ஆகையால் எங்களை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேயே வந்து எங்களை சாமின்னு கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்கு. ஏன்னா அழைச்சார் வீட்டுக்கு போகிறோன்னே, சாமி எனக்கு கூட விலகலை, நானும் உங்கள் கச்சேரி நடக்குது, என் கச்சேரி நடக்குது, என்னோட ப்ரோக்ராம் நடக்குது, உங்களுக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு வெளியெல்லாம் நின்றுட்டு கேட்டுருக்காங்க, எனக்கு கூட்டமே வரலையே, கூட்டம் இல்லையே, என்ன ரீசன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வந்திருப்பது இலங்கை தமிழர்களின் உதவி நிதிக்காக. நீங்க நிகழ்ச்சி போட்டது உங்க பள்ளியின் வளர்ச்சி நிதிக்காக. அப்ப எதை அந்த இலங்கை ஜனங்கள், இலங்கை மக்கள் எதை ஏத்துக்குவாங்கன்னு நீங்க திங்க் பண்ணுங்கன்னா, ஆமா சாமி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னார். இது உண்மையில் நடந்தது. நான் வந்து இந்த கேமரா இருக்கும்போது நான் மறைச்சிட்டோன்னு சொல்ல முடியாது. அவர் அழைத்து சொன்னது தான். ஆக இந்த இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளோ பற்று இருக்குங்கிறத இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள. அதுக்கு எந்த பணமும் வாங்கலை. ஏன்னா தலைவர் சொன்னாருங்கிறதுக்காக எல்லாமே போயிட்டு நாங்கள் உடனே நடத்திட்டு வந்தோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சின்ன பரிசுகள் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி பணம்னு சொல்லி பேசி வியாபார ரீதியாக போய் இப்போல்லாம் கோடி வாங்குறாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் ஆடுறதும் கிடையாது, பாடுறது கிடையாது, நின்றுட்டே தான் மாமாவன் பொண்ண கூட இவ மாமான்னு பாடுங்க. இப்பெல்லாம் கச்சேரியில் அப்பெல்லாம் அப்படி இல்லை. அமைதியாக நின்றுக்கிட்டு ரிதமிக் பாட்டை கூட நின்றுட்டு பாடுறது, மெலடி சாங்கெல்லாம் கேட்டால் அப்படியே அழகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பாடிட்டு வந்தோம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். எங்கள் லைஃபே அப்படி தான் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதை எதுக்காக நான் இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன்னா, அவங்க அதில் ஈடுபட்டு அதற்காக படம் எடுத்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளவு பற்று இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிக்கிறது தான். எனக்கு இன்னும் ஒரு ஆசை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அகதிகளில் அவர்கள் எந்த நிலையில் இருக்காங்களோ எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது எந்த நிலையில். அவங்களுக்கு உதவுவதற்கு கேட்டால் நிச்சயமாக எங்களது இலவச நிகழ்ச்சிகளை எல்லா ஊர்களையும் நடத்தி அவர்களுக்கு தர தயாராக இருக்கோம். இதற்கு கவர்மெண்ட் தான் உதவி பண்ணணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்க நிலையில தான் இருக்குது இந்த அந்த இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாம் எல்லாம். அவர்களுக்கு நிதி சேர்க்க வேண்டும் என்றால் எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. வேற என்ன இப்போ கூட பிறந்த தம்பிகள் அண்ணன்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதான் பண்ண முடியும். ஆகவே இந்த ஒரு வேண்டுகோளை இதன் மூலமாக வைப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.